ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல நடந்த விஷயம்னா ரிஷி கிட்ட போய் நான் தான் பேசி ஆகணும். வேற யாரும் இதுல தலையிட முடியாது. நீ கூட முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அப்புறமா அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சரி, நான் ரிஷி கிட்ட பேசுறேன். ரிஷி கிட்ட சண்டை போட்டது பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சது. பெர்ஃபெக்ட் திங். அப்படின்னா நான் என்ன நினைச்சனோ எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ரிஷி போனை நான் எடுக்காத வரைக்கும் அவன் கோவப்பட்டு அந்த மொத்த கோவத்தையும் அவன் லக்ஷ்மி மேல காட்டியிருக்கான். அவ விரதம் இருக்கும் போது என்னெல்லாம் நல்லது பண்ணாலோ அது மொத்தத்தையும் என் சண்டை கெடுத்து விட்டுருச்சு. மலிஷ்கா சரியாதான் சொல்றா. எங்களுக்கு நடுவுல இருக்கிற உறவை நான் தான் சரி பண்ணி ஆகணும். நானே போய் அவர்கிட்ட பேசுறேன். மலிஷ்கா கோவத்துல என்ன வேணா பேசிருக்கலாம். ஆனா அதை நான் சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஆனா நான் என்ன பண்றது? அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. அங்க அவ நிலைமையே மோசமா தான் இருக்கும். என்கிட்ட பேச துடிச்சுக்கிட்டு இருப்பா. பட் நோ, கால் பண்ண மாட்டா. அவளுக்கு ஈகோ தடுக்குமே. மலிஷ்கா கமான், என்கிட்ட ஒரு முறை பேசு. கமான், பிக் அப். காட், இப்ப நெட்வொர்க் இஷ்யூ வேறயா? கமான், இந்த நெட்வொர்க் வேற சொதப்புது. கிடைச்சிருச்சு. கமான் மலிஷ்கா, பிக் அப், பிக் அப், பிக் அப், ப்ளீஸ் பிக் அப். ஏன் போனுக்கு எடுக்க மாட்டேங்கிறா? ஒன்னும் பிரச்சனை இல்லை மலிஷ்கா, நீ இப்ப எடுக்க மாட்டல. நானும் பிடிவாதக்காரன் தான். எவ்வளவு நேரம் எடுக்க மாட்டேன்னு பாக்குறேன். என் மேல அவ இவ்வளவு கோவமா இருந்ததே இல்ல. ஒருவேளை லக்ஷ்மியோட விரதம் ஒர்க் அவுட் ஆகுதா என்ன? லக்ஷ்மி இங்க விரதம் இருந்தா எங்க ரிலேஷன்ஷிப் கெட்டுருமா என்ன? ஓ கிராப், என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்? என்னோட தலையெழுத்து, என் பாக்கியம் எல்லாம் மலிஷ்கா தான். மலிஷ்காவுக்காக நான் யார்கிட்ட இருந்து வேணாலும் தள்ளி இருக்கலாம், யார்கிட்ட இருந்து வேணாலும் பிரிஞ்சு போகலாம். ரிஷி ப்ரோ, ரிஷி ப்ரோ, ஒன்னும் ஆகல. அது எங்க போச்சு? லக்ஷ்மி போயிடுச்சு. போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ரிஷி, நீ நல்லா இருக்கியா? எழுந்திரு. இதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. என்னாலே எந்திருக்க முடியும். என்னை காப்பாத்தி நீ ஒன்னும் பெரிய வேலையை பண்ணி இந்த பாம்பை என்னால கூட ஹேண்டில் பண்ணிக்க முடியும். என்கிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்காத ப்ளீஸ். 2 நிமிஷம் நான் பேசுறத கொஞ்சம் கேக்குறியா?
உன்கிட்ட இருந்து நான் இதுவாது எதிர்பார்க்கலாம்ல. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல. அப்புறம் பேச எதுவும் இல்ல லக்ஷ்மி. எனக்கு உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. இவரு ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் உள்ள போயேன். லக்ஷ்மி, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற விஷயம் இது. லக்ஷ்மி, யூ ஆர் ரைட். ஐம் சாரி, பட் ஏதாவது தேவைன்னா யூனோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரிஷி, லக்ஷ்மி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தனியா விடு. சரி நீ கொஞ்சம் உள்ளவாவது வாயேன். இப்பதான் இங்க ஒரு பாம்பு வந்துச்சு. நான் பேக் கொண்டு வரலனா என்ன ஆயிருக்கும்? என்ன தனியா விடுன்னு சொன்ன. உன்கிட்ட ஒரு முறை சொன்னதெல்லாம் உனக்கு புரியாதா? ஜஸ்ட் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். இன்னும் வேற எப்படி சொல்றது? அண்ட் ப்ளீஸ் திரும்பவும் என் பின்னாடியே வராத. I just need my space. ஆனா எனக்கு உன்கிட்ட பேசிதான் ஆகணும். சரியா? உன்னோட ஸ்பேஸை நீயே வச்சுக்க. நீ தனியாவே வாழ்ந்துக்க. ஆனா நீ எப்ப அமைதியாவியோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா நமக்குள்ள பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. What is wrong with her? எனக்கு பேச விருப்பம் இல்லைன்ற ஒரு தடவை சொன்னா புரியாதா அவளுக்கு? எனக்கு மலிஷ்கா கிட்ட தான் பேசணும். Please pick up. இவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. உனக்கு கண்ணு தெரியாதா? கண்ணை எங்க வச்சிட்டு வர? நான் இங்க தானே இருக்கேன். ஏன் மாமான்னு கத்திட்டு வர? மேரத்தான்ல ஓட போறியா என்ன? இல்ல மாமா. மறுபடியும் பேசுறியா? நீல இருக்கா. இவனை திட்டுறதுக்கு வேற யாரும் வேணா, இவனை பெத்தவளே போதும். மாம் ப்ளீஸ், ஏதாவது திட்டணும்னா என்ன திட்டுங்க. இவனையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. நான் கீழே விழுந்திருந்தா நீ விழுவியா? நீதான் மத்தவங்களை சாய்க்கிறவளாச்சே. வாழ்க்கையில என்கிட்ட நீங்க நேராவே பேச மாட்டீங்கல்ல. எல்லாத்தையும் தலைகீழா பண்ணணும்னு நீ தான் முடிவெடுத்திருக்க. நான் என்ன அப்படி நீ பண்ணிட்டேன்? நல்லது என்ன பண்ணிருக்க அத முதல்ல சொல்லு. அம்மா, அடிக்கடி இந்த மாதிரி குத்தி பேசிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோபம் வரும். எனிவேஸ், இவனை எதுக்காக காப்பாத்துறீங்க? என்ன அவசியம் இருக்கு? இங்க பாரு ஆயுஷ், உன் அம்மாவுக்கு சொல்லு, என் அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். போடா. ஏன் இப்படி வாக்குவாதம் பண்றீங்க? நான் வாக்குவாதம் பண்றேனா? நீங்க தான். நான் புரிய வைக்கவா? இங்க பாருங்க மாமா, இவங்க என்னோட அம்மா, இவங்க தான் என் தாய்க்குலம். திட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. என் செல்ல அம்மா, நீங்க திட்டுங்க. டேய், உடம்புக்கு என்னாச்சு? நல்லா தானே பாட்டி, இருக்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ரொம்ப தப்பு. இவங்க என்னோட அம்மா, என் தாய்க்குலம், இவங்களுக்கு உரிமை இருக்கு. நிஜமாவே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. நீங்க மாமாக்கும் அம்மா தானே, அவரை திட்டுறீங்க, இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறீங்க. ஆனா இவங்க என்னோட அம்மா, உங்களுக்கு திட்டணுமா? நல்லா திட்டுங்க. ஏன் திட்டணும்? அடிங்க, எவ்வளவு வேணா அடிங்க. அப்படியே சைலண்டா நிப்பேன், நான் கத்தவே மாட்டேன். நீங்க எவ்வளவு அடி வேணா அடிக்கலாம். ஆயுஷ், என்னது இதெல்லாம்? சரி பரவாயில்ல, நீங்க யோசிங்க, ஒரு டேபிள் போட்டு நல்லா யோசிங்க. அப்புறமா வரேன். திட்டுங்க, அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வெளியே நடந்ததை சொல்றேன். வெளியே பெரிய விஷயம் நடந்தது பாட்டி. ரிஷி ப்ரோ போன்ல பேசிட்டு இருந்தாரா? ஆயுஷ், நீ ஒரு வேலை பண்ணு, டெய்லி என்ன வந்து பாரு. நானும் முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுவேன், போன்லயே பேசுவோம். வா வா. பாட்டி, அவர் உங்க பையன் தானே, உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க திட்டுங்க. திட்ட மாட்டீங்களா? என்ன பேசுறாரு பாருங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அவன் பொண்டாட்டிய பத்தி அவனுக்கு தெரியாது. ஆட்டி படைச்சிருவோம். நீ சொல்ல வந்தது சொல்லு. சொல்றேன். ரிஷி ப்ரோ போன்ல பேசிட்டு இருந்தாரா, அங்க ஒரு பாம்பு வந்துச்சு. ஏ கரிஷ்மா, இப்ப நான் அனுமதி கொடுக்கறேன், அவனை 4 சாத்து பேசுறான் பாரு. என்ன பேசுறீங்க? பாம்புன்னு சொல்லி என்ன இல்ல, பயமுறுத்திட்டு இருக்கான். நான் பயமுறுத்தல. ஆயுஷ், நோ மோர் ஜோக்ஸ். நான் ஒரு புரியுதா? ஜோக் அடிக்கல, வெளியில நடந்ததுதான் நான் சொல்றேன். நிஜமா நடந்தது, நான் அதை தான் சொல்றேன். இப்பதான் ரிஷி ப்ரோக்கு முன்னாடி பாம்பு வந்துருச்சு. அவரு ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, நானும் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். கொஞ்சம் விட்டு இருந்தா அவரை பாம்பு கொத்தி இருக்கும். ஆயுஷ், ரிஷியை வச்சு கிண்டல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. மாமி, நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நடந்ததுதான் சொல்றேன். கார்டன்ல இப்பதான் அங்க ஒரு பாம்பு வந்துட்டு போச்சு. கிட்டத்தட்ட பாம்பு அவரை கொத்தி இருக்கும். என்ன? ரிஷிய பாம்பு மாமி, டோன்ட் வரி, he is absolutely fine. ஆனா அவனுக்கு மாமி, நிஜமாவே அங்க பாம்பு வந்தது.
கொஞ்சம் விட்டுருந்தா அவரை கொத்திருக்கும். ஆனா எப்பவும் நடக்கும்ல, அதான் நடந்துச்சு. லக்ஷ்மி கவசமா வந்து நின்னுட்டாங்க. அதனால ரிஷி ப்ரோக்கு ஒண்ணும் ஆகல. மாமி, பாம்பு கடிச்சதுதான், ஆனா ரிஷி ப்ரோவா இல்ல, லெதர் பேக் தான். எப்ப பாம்பு கொத்த வந்துச்சோ அப்ப கரெக்டா லக்ஷ்மி லெதர் பேக்க போட்டாங்க. பாம்பு லெதர் பேக் தான் கொத்துச்சு, ப்ரோ ஒண்ணும் பண்ணல. ஆனா ரிஷிக்கு மாமி மாமி மாமி, he is absolutely fine. இன்னும் சொல்ல போனா அவர் போன்ல ஜாலியா வெளியில பேசிட்டு இருக்காரு. So don't worry. Oh God, இந்த ரிஷிக்கு இந்த ஜாதகம் கொன்னும் இதுதான் ரிஷியோட மார்க்கேஷ தோஷத்தை அழிக்கும். உங்களுக்கு இந்த பொண்ணு கிடைச்சது உங்க அதிர்ஷ்டம் தான். ஒருவேளை இந்த பொண்ணு உங்க பையன் ரிஷியை கல்யாணம் பண்ணிண்டா இவளோட பவர்ஃபுல் கிரகம் உங்க பையன் ரிஷியோட மார்க்கேஷ தோஷத்தையே அழிச்சிடும். லக்ஷ்மி, என்னாச்சு? தேங்க்யூ. அது ஆயுஷ் என்கிட்ட சொல்லிட்டா. இன்னைக்கு நீ ரிஷிய மறுபடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ரிஷி எங்க இருக்கான்? வெளியே இருக்காரு. அவரு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொன்னாரு. அவனுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க்யூ. நீ அவனை தனியா விட்டுருக்க கூடாதுமா. அப்பா, அவரு நல்லாதான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகல. ஏதோ அவரு இப்ப வந்துருவாரு. இந்த விரத நாள்ல எங்க பையன் ரிஷி உயிரை நீ காப்பாத்தி இருக்க. இன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். நான் இப்பவே போய் கொண்டு வரேன். நீ இங்கே இரு, இதோ வந்துடுற. எதுக்காக நீ இதெல்லாம் சொன்ன? எல்லாருமே பயந்துட்டாங்க பாரு. என்னப்பா? அவருக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அவரு நல்லா இருக்காரு. நிஜமாதான் அவரு நல்லா இருக்காரு. என்னப்பா? ஆண்டி, ஒரு நிமிஷம் நான் மலிஷ்கா கிட்ட பேசணும் ப்ளீஸ். இது ரொம்ப அர்ஜென்ட். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டு பட் அவ கால் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு வாட்டி ஆண்டி ப்ளீஸ். எனக்கு புரியுதுப்பா, நான் சொன்னேன். ஆனா உனக்கு தெரியும்ல அவ கொஞ்சம் மூடிதான். ஆண்டி, அவ மூடின்னு எனக்கு தெரியும். பட் இது ஒரு ரெக்வெஸ்ட் தான். என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேச சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் கம்பல் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு முறை. லெட் மீ ட்ரை. வெயிட். மல்லிஷ்கா, ரிஷி ஆன் த லைன். அவன் கிட்ட பேசிடு. அவன் கிட்ட பேச பிடிக்கலன்னு இப்பதானே சொன்னேன். மாம் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா நான் உடைச்சிருவேன். இத பாரு, எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஒட்டணுமா உடைக்கணுமா என்ன வேணா பண்ணு. நான் போறேன். ஒரு செகண்ட் மலிஷ்கா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். போனை கட் பண்ணாத மலிஷ்கா. ஐ நோ இது ஏன் தப்பு தான். நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக ஐ அம் ரியலி சாரி மலிஷ்கா. ஐ பெக் யூ ப்ளீஸ் டாக் டு மீ. ஒரு வாட்டி என்கிட்ட பேச. மனசார சொல்றியா? ஆமா, நான் மனசார தான் சொல்றேன். ஐ அம் ரியலி சாரி. எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிருக்கேன். அது என்னன்னா காலையில இருந்து சாப்பிடலையா, அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் ஐ அம் ரியலி சாரி மலிஷ்கா. இப்ப சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்டேன். ப்ளீஸ் மலிஷ்கா, இப்படியே பேசிக்கிட்டே இதெல்லாம் கேட்கும்போது தான் நல்லா இருக்கு. ரிஷி, டோன்ட் டேக் இட் லைட்லி. இத நீ நார்மல் சண்டையா பார்க்காத. ஐ அம் ரியலி அப்செட் வித் யூ. சொல்லப்போனா நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். நான் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எதுக்காக நீ வித்தியாசமா ஃபீல் பண்ற? அப்படி என்னாச்சு? ஃபீலிங் லைக் அதர் women. இட் லுக்ஸ் லைக் ஒரு மேரிட் கப்பலுக்கு நடுவுல வர மாதிரி இருக்கு. நமக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் ஓடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரிஷி, வாட் நான்சென்ஸ் மலிஷ்கா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? லக்ஷ்மி நான் இப்போதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா நாம ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் மலிஷ்கா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் எப்பெல்லாம் லக்ஷ்மி கூட இருக்கணும், நான் அப்பெல்லாம் உன்னை ஏதோ சீட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ரியலி ஐ அம் சீரியஸ் மலிஷ்கா. எல்லாம் காம்ப்ளிகேட்டடா போயிட்டே இருக்கு. எல்லாம் என் கையை விட்டு போகுது ரிஷி. ஐ நோ மலிஷ்கா. அத சீக்கிரமா நீ சால்வ் பண்ணிடு. சரி நான் என்ன பண்ணணும்? நீ என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன சொன்னாலும் அதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்போ நீயே சொல்லு, இதை எப்படி சால்வ் பண்றது? Are you sure? I am sure மலிஷ்கா. நான் எதை வேணாலும் பண்றேன். ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. அப்ப எல்லாத்தையும் முடிச்சிரு. லக்ஷ்மி கூட இருக்க உறவை மொத்தமா முடிச்சிரு. And everything with her.
அப்பதான் நான் உன்னோட சாரியை ஏத்துப்பேன். லக்ஷ்மி, இன்னைக்கு நீ எங்க பையன் உயிரை காப்பாத்துனதுக்கு நாங்க எல்லாருமே நன்றி சொன்னாலும் பத்தாது. தயவு செஞ்சு இதை மறக்காம வாங்கிக்கணும். இதை வச்சுக்கோ, ரிஷியோட உயிரை காப்பாத்துனதுக்காக. என்னம்மா இது? எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. அதோட ஏற்கனவே நீங்க எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்திருக்கீங்க. இப்ப கூட ஒரு நெக்லஸ கொடுத்தீங்க. அத கூட நீங்க தான் ஆசீர்வாதம்னு சொன்னீங்க. அதனால தான் நான் அத கூட வாங்கிக்கிட்டேன். நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது மத்த நகைகள் கூட ஒரு நாள் தொலைஞ்சிரும். ஆனா உங்களோட ஆசீர்வாதம் அது எப்பவுமே நிலைச்சிருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் லக்ஷ்மி, ஆனா இத வாங்கிக்க, என்னோட விருப்பத்துக்காக. கீப் இட். நீலம், ஆனா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. இல்லங்க. வா போலாம். இப்போ என்னாச்சு? அப்பா ஏன் அவங்கள கூட்டிட்டு போறாரு? லக்ஷ்மி, நத்திங் மச். அது உங்களுக்கும் ப்ரோக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதேதான், சேம். அது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். அதை பத்தி யோசிக்காதீங்க, விடுங்க. என்ன தனியா உட்காந்துட்டு கடவுள் கூட பேசுறீங்களா? அப்படி என்ன தனியா பேசணும் உங்களுக்கு? நீங்க ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க வீர்? அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ எதுக்கு லக்ஷ்மி கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அவ நம்மளோட மருமக, ரிஷியோட பொண்டாட்டி. அது எனக்கும் தெரியும். நான் லக்ஷ்மி கிட்ட அப்படி என்ன மோசமா பிஹேவ் பண்ணேன்னு நீங்க எனக்கு அவளை advice- நம்மளோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணோம். நீ அவளை நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ற. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணா அதுக்கு பணம் கொடுக்குற. விரதத்தை நல்லபடியா முடிச்சதுக்காக ஒரு நெக்லஸ் கொடுக்குற. ரிஷியோட உயிரை காப்பாத்துனதுக்கு gift கொடுக்குற. இதெல்லாம் அவளுக்கு வேணாம் நீலம். அப்ப அவளுக்கு என்னதாங்க வேணும்? கமான் நீலம், உனக்கு புரியலையா? நம்ம ஆசீர்வாதம், அன்பு, பாசம் இதையெல்லாம் தான் அவ எதிர்பார்க்கறா. ஒரு மருமகளா பாரு அவளை. புரியுதா உனக்கு? நீ அவளை மருமகளா ஏத்துக்க, இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க. இதுதான் வேணும்னு நினைக்கிறா அவ. வேணும் நினைக்கிறது அவளா இல்ல நீங்களா? எதிர்பார்க்கறது யாரா இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. லக்ஷ்மி இந்த வீட்ல மலிஷ்காவோட இடத்துல இருக்க, அவ்வளவுதான். என்னோட உண்மையான மருமக என்னைக்குமே மலிஷ்கா மட்டும்தான். நான் அவ அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்போ லக்ஷ்மியோட நிலைமை என்ன லக்ஷ்மியோட நிலைமைன்னா என்ன? டே 1ல இருந்து, ஐ மீன் லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்தே இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெளிவா தெரியும். ஆனா இப்ப லக்ஷ்மியோட அப்பாவா மாறிட்டீங்க. இப்ப நீங்க அவளோட ஃபீலிங்ஸ், அவளோட தாட்ஸ் தான் நினைக்கிறீங்க. என்னோட ஃபீலிங்ஸ், நம்ம ஃபேமிலியோட ஃபீலிங்ஸ் நினைக்கிறீங்களா நீங்க? என்னோட ஃபீலிங்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலனா அது உங்களோட தப்பு மட்டும்தான் வீர். இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறது, நினைக்கிறது எல்லாம் உங்க லெவலுக்கு சரியா இருக்கலாம், எனக்கு ஒத்து வராது. ஆனா உனக்கு ஒரு மனசு தானே இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதானே? மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. லக்ஷ்மி நம்ம வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு யோசி. அவ ரிஷிய உயிருக்கு உயிரா நேசிக்கிறது புரியல உனக்கு? எத்தனையோ முறை தான் உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்திருக்க. அது கூடவா தெரியல உன் கண்ணுக்கு? அப்ப உங்க கண்ணுக்கு இவங்க அன்பு தெரியலையா? ரிஷி அண்ட் மலிஷ்கா, இப்ப நீ என்ன யோசிக்கிற? எல்லாத்தையும் சரி பண்ணிடு. முன்ன இருந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்து. எல்லாத்தையும் சால்வ் பண்ணு ரிஷி. இந்த கல்யாணத்தை முடிச்சிரு. மலிஷ்கா, இந்த செயின் எனக்கு லக்ஷ்மி வீட்ல இருந்து போட்டாங்க கல்யாணத்துக்காக.